இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து எது சார் அதிகமா வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு? ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா சார்? எப்பொழுதுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கேட்டகரிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஒரு பர்ட்டிகுலர் பீரியடில் வந்து ஸ்மால் கேப் பண்ணும், மிட் கேப் பண்ணும், லார்ஜ் கேப் பண்ணும். லார்ஜ் கேப் வந்து இப்போ கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருந்தது. வந்து இப்போ வந்து ஸ்மாலும் மிட்டும் கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாமினல் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் வச்சுருக்கிறவங்க அந்த எக்ஸ்போஷரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு லார்ஜ் கேப்க்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. வந்து அடுத்த சைக்கிளில் தான் வந்து திருப்பி வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன் கேட்டகரி. ஸோ அதனால் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேசிஸில் ஒரு இன்வெஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்மால் கேப் வந்து மிட்டை வச்சுக்கலாம். எப்பொழுதுமே நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுப்பேன் அப்படின்னா டிஃபென்சிவ் அப்ரோச்சாக லார்ஜ் கேப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் கேட்டகரி. ஸோ வந்து ஈக்விட்டி அண்ட் டெட்டு கலந்தது, தென் மல்டி. ஸோ அதனால் வந்து அதில் வந்து ஹை ரிட்டர்ன் லோ ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு எது தேவை, வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சராசரியாக வந்து ஒரு 12-18% ரிட்டர்னுக்குள்ளார ஒருத்தருக்கு வந்து தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் 12% ரிட்டர்ன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வருதுன்னா இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். 15% ரிட்டர்ன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா அஸ் அ குட் ரிட்டர்ன். அதனால் வந்து ஹை லோ அப்படின்னு பார்க்காம அது கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு வந்து வருதா அப்படின்னு பார்க்குறது தான் நமக்கு நல்லது.